Hi and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஜவ்வரிசி உப்புமா. தேவையான பொருள்கள்: ஜவ்வரிசி, ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணணும், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ். ஜவ்வரிசி ஒரு கப்பை எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இருக்கும்படியாக வச்சு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு பால்னியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாமே நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டு வதக்கணும். அது நல்லா வதக்கணும். அது எப்போ ஒவ்வொரு அந்த கோலி கோலியாக இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்படி ஃபுல்லாக நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நமக்கே தெரியும், கண்ணாடியாட்டம் இருக்கும். அது ஒன்று விட்டு ஒன்று அழகாக உருண்டு ஓடும் பொழுது ஜவ்வரிசி உப்புமா ரெடின்னு அர்த்தம். ஜவ்வரிசி உப்புமா ரெடி ஆன உடனே அதுக்கு மேலே பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை நல்லா தூவணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்தும் பொழுது. நிறைய பேர் நடக்கலையை பொடி பொடியாக போட்டு பண்ணுறாங்க. சில பேர் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பண்ணலாம். சுவைக்கு ஏற்ப உங்களுக்கு என்னென்ன தேவையோ நட்ஸை ஆட் பண்ணால் இன்னும் எக்கச்சக்க சுவையோடு ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி உப்புமா ரெடி. இது சாதாரணமாக சாயங்கால வேளையில் ஒரு வாய் சாப்பிட சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் பண்ணி பாருங்க. Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.